उदीर्ष्वातो विश्वावसो नवसेनामहे त्वा अन्यामिच्छ प्रपर्यतुं संजायाम अन्यामिच्छ प्रपर्यतुं संजायाम पद्यासृज उदीर्ष्वातः पतिपदे केशा विश्वावसुर्नवसा गीर्भिरीत्ये अन्यामिच्छ विदृशतं व्यक्ता पुंसते भागो जनुषा तस्य विद्धि अग्ने प्रायश्चित्ते त्वं देवानां प्रायश्चित्तिरसि ब्राह्मणस्त्वानाचकामः प्रपद्येयास्यां पतिघ्नी तनो प्रजाघ्नी पशुघ्नी लक्ष्मीघ्नी जानघ्नी मस्यैतां कृणोमि स्वाहा वायोः प्रायश्चित्त आदित्य प्रायश्चित्ते प्रजापते प्रायश्चित्ते त्वं देवानां प्रायश्चित्तिरसि ब्राह्मणस्त्वानाचकामः प्रपद्येयास्यां पतिघ्नी तनोः प्रजाघ्नी पशुघ्नी लक्ष्मीघ्नी जानघ्नी मस्यैतां कृणोमि स्वाहा प्रसवश्चोपयामश्च काटश्चार्णवश्च धर्मशिश्च द्रविणं च भगश्चान्तरिक्षं च सिन्धुश्च समुद्रश्च सरस्वागश्च विश्वव्ययाश्च देयं विष्मो यश्च नोद्वेष्टितमेषां जम्भे तत्त्वस्वाहा मधुश्च माधवश्च शुक्रश्च शुचिश्च नभश्च नभस्यश्चेषोर्जश्च सहश्च सहस्यश्च तपश्च तपस्यश्च देयं विष्मो यश्च नोद्वेष्टितमेषां जम्भे तद्वस्वाहा चित्तं च चित्तिश्चाकूतं चाकूतिश्चाधीतं चाधीतिश्च विज्ञातं च विज्ञानं च नामचक्रतुश्च दर्शश्च पौर्णमासश्च तेयं विष्मो यश्च नोद्वेष्टितमेषां जम्भे तद्वस्वाहा भूस्वाहा भुवस्वाहा सुवस्वाहो विस्वाहा அந்த விஸ்வாவசு நாம கந்தர்வன், அந்த கந்தர்வனை பூஜை பண்ணி 3 நாளைக்கு வச்சிருக்கான். அது தண்டத்தில் தான் பூஜை. அதுதான் இந்த சமித்தில் பூஜை பண்ணுறது சொன்னேனே, அந்த உத்தாபன மந்திரம் போகும். உத்தாபனத்துக்கு தாத்பரியம் இனி அந்த கந்தர்வனுடைய சாநித்தியம் அங்கே தேவையில்லை. இந்த சேஷஹோமம் நடந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சேஷஹோமம் வரைக்கும் தான் அது தேவை. விவாகம் 4 நாள், சதுர்த்தியாம் அபரராத்திரை இந்த சேஷஹோமம் வரும். காத்தால நடத்த 4 மணிக்கு எழுந்திருந்து சேஷஹோமம் வரும். அந்த சேஷஹோம மந்திரமாக்கும் இந்த குறிப்பிட்ட கண்டத்தில் வருது. அதை அந்த விஸ்வாவசு நாமக கந்தர்வன உத்தாபன மந்திரமும் சேர்த்து சொல்லியிருக்கார். அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு கண்டமாக. அந்த உத்தாபன மந்திரம் எதுக்காகன்னு கேட்டால், அப்போ ஏற்கனவே பூஜை பண்ணி 3 நாளைக்கு இவாளுடைய செய்யல 2 பேர் செய்யாம், அதுக்கு நடுவில் அவரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தது. அவன் ஒரு சாட்சி, பரஸ்பரம் இவாள் எந்த விதமான தவறும் இல்லைங்கிறதுக்கு அவனை சாட்சியாக வச்சிருந்துட்டான். ஒரே கல்யாணம் எங்கேருந்து வரப்பிரேஷ நிலையிலேருந்து ஆரம்பித்து இந்த குறிப்பிட்ட சேஷஹோமம் முடிகிற வரைக்கும் ஒரு கர்மா. அந்த ஒரு கர்மாவை 4 நாள் தீர்க்கமாக வச்சுருக்கார். அந்த 4 நாள் தீர்க்கங்கிறதுக்கு பிரதான காரணம், முதல் நாளே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்குள்ள ஆரம்பத்தில் பாணிகிரகணம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து பதியினுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்து பதிப்பிரயாணத்தோட அன்னைக்கு ராத்திரி ஔபாசன ஆரம்பம் வரைக்கும் அது நடக்கும். ஔபாசனத்துக்கு முன்னாடி
இந்த உபாசனம் நடக்கிற போது பிரவேச ஹோமத்தில் சம்யா பௌஷ்யாங்கிற அதையே தண்டமாக மாற்றி அதிலேயே விஸ்வாபுத நாம கந்தர்வன் தியாயாமின்னு பூஜை பண்ணி தண்டோ கந்தலித்தோ வாசதா பரிவேஷ்டித திட்டதின்னு இருக்குது இல்லையா? இப்போ தண்டம் தான் சொல்லித்து, அது சமித்து தான். அதை வாசதா பரிவேஷ்டிதா திஷ்டதி, வாசத்து சொன்னதுக்காக பெருசாக ஒன்றும் இல்லாமல் 2 வஸ்திரத்திலேருந்து நூலை கட்டி அதில் போடுறான். அப்படியே ஸ்தாபிச்சிருக்கு. சாயந்தரம் அன்னைக்கு உபாசனம் ஆயிடுத்து. அடுத்த நாளைக்கு பிராதகா உபாசனம். என்னாச்சு? 2ஆச்சு. கல்யாணத்தண்ணி சாயந்தரம் ஒரு உபாசனம், பிராதகா உபாசனம். அன்னைக்கு சாயந்தரம் எண்ணிக்கோ 3 இல்லையா? 2வது நாளைக்கு, 3வது நாளைக்கு 2, 3 2 5, 4வது நாளைக்கு சதுர்த்தியாம் அபரராத்திரி, அப்போ 2 என்னாச்சு? காத்தாலும் சாயந்தரம். அபரராத்திரம் வந்தோடனே அது 5வது நாள் ஆயிடுச்சு. சதுர்த்தியாம் அபரராத்திரி, 4வது நாளுடைய அந்த ராத்திரிக்கு, ராத்திரி முடிஞ்சு பகல் வரத்துக்குன்னா அபரம். முன்னிரவு பின்னிரவி இரவு மாதிரி. முன்னிரவு பூர்வராத்திரி, பின்னிரவு அபரராத்திரி. அந்த அபரராத்திரியில தான் வருது. அப்போ என்ன வருது? எண்ணி சொல்லிப்பாரு. சாயந்தரம் ஆரம்பம். இது ஆரம்பம். அதுக்கு அடுத்த நாளே கார்த்தால 2வது நாள். அதுக்கப்புறம் சாயந்தரம். அடுத்தது 3வது நாள் கார்த்தாலே சாயந்தரம். இப்போ 4வது நாள் கார்த்தாலே ஆயிடுச்சு, சாயந்தரமும் ஆயிடுச்சு. 4வது நாளில் சதுர்த்தியாம் அபரராத்திரி சொல்லிருக்காரு. அந்த அபரராத்திரி இது முடிஞ்ச உடனே வரும். இது சேஷஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் உபாசனம் வரும். இது உபாசனம் தான் நித்தியம் தானே. அப்போது சேஷஹோமம் வரைக்கும் எத்தனை ஆச்சு உபாசனம்? எண்ணிப்பாரு. 7 இருக்கு இல்லையா? 1 பாக்கி 4 நாளைக்கு 2 2 6 1 7. அன்னைக்கு கார்த்தால் 8. அன்னைக்கு கார்த்தால உபாசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த சேஷஹோமம் அவசானிக்கும். சேஷஹோமம் அவசானிக்கிற உடனே இந்த கல்யாணம் நடக்கிறது இல்லையோ 4 நாளாக, அந்த கல்யாணத்தோடைய நாந்தி இவா 2 தினசாக வச்சுருக்கா. ஒன்று ஆரம்பத்தில் நாந்தி, ஒன்று பிற்பாடு நாந்தி, 2 உண்டு. ஜாதகர்மா நாமகரணம் நடக்கிறது வச்சுக்குவார். ஜாதகர்மாவுக்கு ஜாதகர்மா முடிஞ்ச நாந்தி, நாமகரணத்துக்கு ஆரம்பத்தில் நாந்தி. அதே மாதிரி நீ ஒன்று கவனிச்சு பாரு, அந்த அன்னப்பிராசனம் இருக்க, அந்த அன்னப்பிராசனத்துக்கு முன்னாடி நாந்தி. அதுக்கு அடுத்தது என்னது? சௌளம், முன்னாடி நாந்தி. அதே மாதிரி சௌளத்துக்கு அப்புறம் இது உபநயனம், முன்னாடி நாந்தி. அதுக்கு அடுத்தபடி நீ என்ன செய்ய? விரதாதிகள்லாம் விரதம் முடிஞ்சா நாந்தி. இந்த விரதம் முடிஞ்சு நாந்தி. அதுவும் எப்படி? விரதம் முடிஞ்சு உபக்கிரமத்துக்கு அப்புறம், உற்சர்ஜனத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன செய்வோம்? அதுலேயும் 2 வித்தியாசம். அதாவது உபக்கிரம உற்சர்ஜன கர்மாங்கம் ஹிரண்ய ரூபேன அபிதயம் பிரிஷி, அதாவது நாந்தி சொல்கிறேன். இப்போ உபக்கிரமம் முடியறது, உற்சர்ஜனம் நேற்று ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நடுவில் நாந்தி. அதுக்கப்புறம் விவாகம் வந்தால் 4வது நாளைக்கு எல்லாம் முடிஞ்ச நாந்தி. நாந்திங்கிறது அப்புறம் வருது. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, நாந்தி சிராத்தத்தில் அந்த தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அந்த பிதர்களுடைய அனுமதியோட முகூர்த்தம் நடக்கிறதுன்னு ஒரு செக்கு. இந்த கர்மாவுக்கு அங்கமா நாந்தி சிராத்தம்னு ஒரு பின்னாடி வாங்கிக்கிற, அனுமதி வாங்கிக்கிறது. நீ உனக்கு கவனிச்சு பாரு. பிராமணான் போஜயித்வா அப்படின்னு என்ன வந்தது? பிராமணான் போஜயித்வாங்கிறது நாந்தி. அவள்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. அப்புறம் குமார போதனம், அப்புறம் பிரம்மோபதேசம். இப்போ பிரம்மோபதேசத்துக்கு முன்னாடி பிதர்களுடைய ஆராதனையில் அனுகிரகத்தை வாங்கிட்டு ஒரு வருது. அப்போ முன்னாடி நாந்தி சிலருக்கு வருது, பின்னாடி நாந்தி சிலருக்கு வருது. எது எப்படி இருந்தாலும் சுபகர்மாக்கெல்லாம் நாந்தி சாத்தம் உண்டு அப்படிங்கிறத இவ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். இது எல்லா விஷயங்கள்லேயும் நாந்தி சாத்தம் உண்டுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். அப்போ எல்லா விஷயம் இன்னொன்று கவனி,
ரிதுசாந்தி நடக்கிறது மறுநாளே காத்தால. ரிதுசாந்தி முகூர்த்தம் ராத்திரி, அதாவது 2வது யாமத்திலே சொல்லியிருக்கேன். அது முடிஞ்சா அது முகூர்த்தம் ஆயிடுச்சு. அங்கே பின்னாடி பிதர்களை கூப்பிடலை. ரிதுசாந்தி முடிஞ்சு காத்தால வேலையில் 2 பேருமா ஸ்நானம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நாந்தி ஸ்ராத்தம் புண்ணியாகம் வந்தது. அப்போது இவாள் ஒரு ரூல் வச்சுருக்கா, சிலதுக்கெல்லாம் கர்மம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிலது கர்மாந்தே, 2க்கும் 2 காரணம் வச்சுருக்கா. முக்கியமாக அந்த ஆசீர்வாதத்தோட போகணும்னு சொல்கிற இடம் இப்போ நாம் சொன்னது பிராமணான் போஜயித்வா, அங்கே அவர் போஜயித்வா சொல்லியிருக்கார். அப்போ எங்கெல்லாம் போஜனம் வருதோ அங்கெல்லாம் முன்னாடி வருது. போஜயித்வா ஆசிரோ வாஜயித்வா. எல்லா நாந்தி ஸ்ராத்தத்தின் சந்தர்ப்பானுசாரேன அங்கே நாந்தி ஸ்ராத்தம் போஜனமாக பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. சிலதெல்லாம் இரண்யமாகவும் பண்ணலாம். அவரே சொல்கிறார், கர்மாவுக்கு நடுவில் நாந்தி வருது, அப்புறம் இன்னொரு கர்மா தொடருதுன்னா அங்கே போஜனம் பண்ண முடியாது. அப்போ நாந்தி பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். அப்போ போஜனம் பண்ண முடியாத இடம் இருக்க அங்கே எல்லாம் 2 ரூபமாக நாந்தி ஆகலாம்னு சித்தமாயிடுச்சு. நாந்தி முடிஞ்சு பண்ணணும்னு. இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமோ, நாந்தி சொல்கிற போது சில கர்மாக்களை சேர்த்து நீ பண்ண ஆரம்பித்தா அங்கெல்லாம் 4 கர்மாவுக்கு நாந்தி இருந்தாலும் ஒரு நாந்தி தான் போகணும்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியுது, இந்த ஒரு நாந்தி தான் போகணுங்கிறதுக்கு அர்த்தம் எப்படி தெரியுமோ, ஒரு நாந்தி தான் பண்ணுறேன்னு இல்லை, தந்திரேன்னு 4ம் சேர்த்து ஒரு தடவை பண்ணுறேன் அப்படி சொல்லணும். ஒரு நாந்தி தான் உண்டு, பாக்கி நாந்தி இல்லையே சொல்லப்படாது. அப்படி வியாக்கியானம் பண்ணி தான் நம்ம திண்டாடுறோம். இது நடக்கிறதுடா அன்னப்பிராசனம் சொல்லுவோம். அன்னப்பிராசனத்துக்கு ஜாதகர்மா நாமகரணம் 3 நாந்தி வந்து அந்த 3 நாந்தி வந்தால் அவர் என்ன சொல்கிறார், ஏகதா கிரியமானானம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், 4 வந்து கொடுத்தோன்னா அதை நீ தனித்தனியும் சொல்லாத, ஒரே தடவை அதை பண்ணு. தந்திரேனா, அப்போ 4ஐயும் சேர்த்து தந்திரேனா அப்படி சொல்கிறார். அந்த தந்திரேன்னு சொல்கிற போது நாந்திக்கு வைசிஷ்டியம், அந்த பிரதான காரியம் அப்போ எது வந்திருக்கோ அதுக்கு தான் சொல்லணும். இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி இஞ்சியும் நாந்தி உண்டு. அது ஒரு சமாச்சாரம். இங்கே சொல்லணும் இல்லை, எங்கேயாவது சொல்லலாம், இப்போ இதுக்காக சொன்னேன். இப்போ என்ன பண்ணா 2 வச்சுருக்காரு அவர். அந்த தண்டத்தில் ஆவாகனம் பண்ண அந்த விஸ்வாவு சொன்னாம கந்தர்வனை உத்தாபனம் பண்ணணும், அதாவது எழுந்திருந்து போச்சணும். அவர் ஒரு கந்தர்வரானத்தினால யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமின்னு ஒன்றும் இல்லை, இதே ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி போச்சணும். அந்த அபிஷேகம் பண்ணி போல் சொல்கிறவங்க தாத்பரியம் எப்படி வேணும்னா, அவரை கூப்பிட்டு சொல்கிறார், யார், அந்த கந்தர்வராஜனை, நீ போயிடு, அவசியம் இல்லையோ, உன்னோட காரியம் ஆகிடுத்து, எதுக்காக நான் உன்னை வரவழைச்சேனோ அந்த காரியம் பூர்த்தி ஆகிடுச்சு, அதனால் நீ இஞ்சி இருக்க வேண்டாம். இதே மாதிரி எங்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அங்கெல்லாம் அவளுக்கெல்லாம் சாட்சி போகணுமா, நீ இருக்கிறது உனக்கு எங்கே விருப்பமோ அங்கே போங்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த இடத்துல கல்யாணமாக இருந்தாலும் அந்த 3 நாள் இருக்க அவளுடைய செய்யக்கு கிட்ட 2 பேருக்கும் நடுவில் இவன் எல்லாத்துக்குமே சாட்சியாக வருதுன்னு வச்சுருக்கான். அப்போ கல்யாணத்துக்கு சாட்சியாக வருதுன்னு அந்த சாட்சித்துவம் ஆயிடுத்துன்னா அப்புறம் நீ இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன சொல்கிறார், சொல்லு, உதீஸ்வாதோ சொல்லு, வச்சுக்கோ. அது 2வது அப்புறம் சொல்லுவோம். தண்ட உத்தாபன மந்திரா, தண்டத்தை எடுக்கிறதுன்னு அர்த்தம். உதீஸ்வ உத்திஷ்ட எழுந்துருன்னு அர்த்தம். அது உத்தாபனம்னு சப்தம் கொடுத்துருக்க, எழுந்துருங்கிறதா உத்தாபனம். ஏன், எதுலேருந்து எழுந்துரு, அதாகா அந்த சயனத்திலேருந்து. அவனை படுக்க போட்டிருக்கு, அதை போடுறவன் இப்படி போட்டிருப்பாடா, ஒரு கிண்ணத்தில் வச்சுடுவான். அப்போ அந்த கிண்ணத்தில் வச்சா எதுக்காக வைக்கிறான்னு, தட்டில் வைக்கிறது இல்லை, ஒரு கிண்ணத்தில் மேலே வச்சுடுவான். அப்போ கீழே இடம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் வச்சதை உத்தாபனம் பண்ணுற போது இந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி அப்புறம் அதை கட்டை அவுத்து போட்டுடுவான். அபிஷேகம் பண்ணி கட்டை அவுத்து போடுறது ஒன்று தான் இந்த வேலை. அதை கொண்ட வச்சு 2 புஷ்பத்தை போட்டு
அபிஷேகம் பண்ணி கட்டவத்து போடுறதுன்னு இந்த மந்திரம் ஜபிக்கிறோம் சொல்லுவா. மந்திரத்தினுடைய அர்த்தம் நீ கிளம்பி போகணும், அது உள்ளே அடக்கம். அதனால் நீ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி கந்தராஜம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி நம்ம சொல்றதுன்னா அது அவசியம் இல்லாது. ஆனால் சொல்லிட்டு இருக்கா அது அஸ்மின் தண்டே கந்தர்வராஜம் தண்டாடு கந்தர்வராஜம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி. இது சொல்லாலேயே நீ கிளம்பி போன்னு அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கு. இது அந்த மந்திரத்துக்குள்ளே எங்கேயோ ஒன்று யதாஸ்தானம் மகாபாகா. நீ உங்களுக்கு படிக்கலை வருது. இந்த இது நடக்கிறது பாரு விரதத்தில் பொண்டுகளுக்கு பண்ணுறாடா பொண்டு விரதம் இருக்கு. இப்போ வர சொல்கிறேன் ரிஷி 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 பஞ்சமி அதுக்கு உத்தியாபனம் உண்டு. அப்போ அதில் எல்லா குடும்பத்திலையும் அந்தந்த ரிஷீஸ்வராளர் அங்கே சொல்கிற போது யதாஸ்தானம் மகாபாகான்னு ஆரம்பித்து நீங்கள் யதாஸ்தானத்துக்கு போங்கோன்னு ஒரு மந்திரம் சொல்லி அனுப்புவார். அங்கெல்லாம் யதாஸ்தானம் யதாஸ்தானம்னு. ஏன்னா அந்த ஸ்தானம் நம்முடைய அறிவில் இல்லை. இது அந்த ஸ்தானம் எல்லாம் நம்முடைய அறிவில் இல்லை. ரெண்டு வழி இருக்குது. சில இடத்த நீ சாத்தம் பண்ணுறவ பார்த்துருக்கியோ அவன் என்ன சொல்ல உத்திஷ்டரா அப்படின்னு அனுப்பி விடுறோம். இங்கே யதாஸ்தானத்துக்கு போக பிரார்த்திக்கலே உத்திஷ்டர பிதர்பிதாமக பிரபிதாமக விஸ்வயம் தேவி. உத்தாபனம்னு செலவுக்கு யதாஸ்தானம் சொல்லுது அப்படின்னு இருக்கு. அந்த உத்தாபனம்னு வரத அது எங்கேயெல்லாம் வரும் தெரியுமோ? எங்கே நாம் கூப்பிட்டு அவளுக்கு கௌரவத்தை கொடுத்து எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா கிளம்பி போகணும். எங்கெல்லாம் வரணம் வந்ததோ அங்கெல்லாம் என்ன வரும்? உத்தாபனம். அந்த உத்தாபனங்கிறது யதாஸ்தானம் வராத வரணம். அங்கே நியாயமாக பிதற்களே வரா. பிராமணாவில் இது பிராமணாலேயே பிதற்கள் வரா. அவள் சொல்லுற போது நம்ம பார்க்கறது பிதற்களை. அதனால உத்தாபனம் வந்து இந்த நியாயமாகவே கந்தர்வன் இதில். அப்போ கந்தர்வனுக்கு உத்தாபனம். பகவான்னா அப்படி இல்லை, யதாஸ்தானம் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து வந்தார் எங்கே போகிறான்னு நமக்கு இல்லை. அவருடைய ஸ்தானம் எதுவோ அப்படி ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. இங்கே இது எப்படி ஆரம்பிப்பா தெரியுமோ? அந்த உபாசனம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஒரு நாள் தானே பண்ணுறோம், நேரம் தானே போடுது. சொல்லற நடைமுறையில் எப்படி இருக்குன்னு அதை நான் விளக்கினேனே தவிர அந்த விளக்கத்து அளவாக இன்னைக்கு யாரும் பண்ணுறதில்லை. அப்போ நம்ம அடுத்தது என்ன, இந்த உபாசனம் ஆயிடுச்சு. அப்புறம் உடனே கையில் அக்ஷதையை கொடுத்து அத்தியபூர்வம் தேனூன்னு விஜயன் சித்தாராமஸ்யா சுபதிதோ அப்படி முடிச்ச உடனே ஆவயோக உத்வாக சேஷஹோமம் கரிஷி அப்படி ஒரு சங்கல்பம். அந்த உத்வாக சேஷஹோமம் கரிஷேன்னு ஏவன் துஹி 2 தடவை சொன்ன உடனே அடுத்தது இது எடுப்பார். சேஷஹோமத்துக்கு சங்கல்பம் பண்ண பிறகுதான் என்னது இது உத்தாபனம். சேஷஹோமத்தை விடாத உத்தாபனம் இது. ஏன்னா சேஷஹோமத்துக்கு அவள் இறங்குற வரைக்கும் இவன் அங்கே சாட்சியாக இருந்தான்னு இருக்கிறோம். அவள் அங்கேருந்து இறங்கி சேஷஹோமத்துக்கு வந்திருக்கான்னு இருக்க. அப்போ இனி அவன் அங்கே இருக்க வேண்டான்னு அப்போ தான் ஆறுது. சேஷஹோமத்துக்கு முன்னாடி இருக்குன்னா மறுபடியும் அங்கே படுத்துட்டு இருந்தா. அதனால அவன் இனி சாட்சி தேவையில்லைன்னு ஆனால் தான் இது அவனை உத்தாபனம் பண்ணும். இனி சாட்சி தேவையில்லைன்னு ஆனால் தான் எல்லாம் பிதர்களுக்கு கொடுத்தாச்சுடா அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லி என் சிற்றோப்பட்டாரையும் சகலாரா அப்படி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ சொல்லியாச்சுன்னா போகத்தான் பண்ணணும். நம்ம போகணும்னு வரும்போது என்ன சொல்லணும்? நாம் ஏதோ சேரணுமே. நீ என்ன செய்யிருக்க? 3 வருடம் கூப்பிட்டு கேட்டிருக்கேன் ஸ்ராத்தத்தில். முதல் நாள் சாயந்தரம் ஒருக்கா போனேன், உபாசனா அவன் பண்ண உடனே காத்தால் நேரத்தில் ஒருக்கா போனேன், ஆற்றுல வந்தோன்னு ஒரு வருடம் கொடுத்தேன். இப்படிலாம் கூப்பிட்டுருக்கேன். எல்லாம் முடிஞ்சு சாப்பாடும் போட்டாச்சு. சாப்பாடு தான் போடுறாங்க. இனி அவர் இருக்க வேண்டாம். இனி நான் பண்ணக்கூடிய காரியம் வேறு. இப்போ அவர் இருக்க வேண்டாம், அவர் போக சொல்லணும். அப்போ அவர் எப்படி உத்திஷ்டதான்னு கையை பிடிச்சி எழுப்பி விடுறாங்க. அந்த உத்திஷ்டதை சொன்னால் இனி அவர் அவசியம் இல்லை. அது இனி அவர் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உத்திஷ்டரை இது சொல்கிறோமே, அது ஒரு உத்தாபனம். இவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சங்கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கந்தர்வரை சொல்லி அனுப்புகிறார்.
அப்போ சொல்லி அனுப்புகிறவரு அங்கே நடக்கிறது என்ன அக்ஷரை போட்டாச்சு சொன்னால் ஜலத்தை தொடுன்னு சொன்னால் அந்த கிண்ணத்தில் இருக்கிற அவர் இந்த கொண்டை வச்சு அந்த எப்போ விசர்ஜனம் தெரியும் அபிஷேகானந்தரம் அந்த கட்டை விட்டு அங்கண்டியாக போடுவேன். அப்படி இப்படி ஒரு சடங்கு நடக்கிறது. இப்போது இது அன்றைக்கே ராத்திரியே இந்த அவுபாதனம் 9 மணிக்கு ஆச்சுன்னா 9:05 அது நடக்குமா அப்புறம் அது அந்த மந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். இது அங்கே என்ன சொல்கிற இந்த சப்தத்துக்கே உதீர் சுவாசோ விஸ்வாவசோ இந்த ஆறு இந்த கந்தர்வன் நமக்கு சொல்லி தந்ததே இந்த மந்திரம் தான். ஏன்னா கந்தர்வா நிறைய இருக்கா, ஆறு வரான்னு தெரியாது. விஸ்வாவசகம் சோம கந்தர்வம்னு ஒரு இடத்துல இருக்கு. இஞ்சி இந்த லிங்கமே தெரியுது. உதீஸ்வாசோ விஸ்வாவசோன்னு இருக்கு. இப்போ விஸ்வாவசனுடைய பேரே வர்றதுனால அவன் என்ன சொல்றான், தண்ட உத்தாபன மந்திரம். உதீஸ்வ உத்திஷ்டான்னு அர்த்தம், எழுந்திரு. எங்கேருந்து? அதஹா இருக்க. உதீஸ்வாதா அதஹா இருக்க. என்னது? சயனத்திலிருந்து அவனும் படுக்கப்பட்டிருக்க. ஹே விஸ்வாவசோ, விஸ்வாவச நாமக அரு கந்தர்வன். அந்த விஸ்வாவசு நாமக கந்தர்வங்கிற புத்தியினால்தான் அந்த தண்டம் இருக்க ஸ்தாபிதா, அந்த 3. அப்போ அந்த புத்தியில் இருக்கிறதுனால தேனை ஏவம் சம்போதியது. அதனால் அப்படி சொல்கிறான். என்ன தாற்பயம்னா, அந்த தண்டத்தில் பூஜை பண்ணுற போது நம்முடைய மனசு விஸ்வாவசு என்கிற கந்தர்வன். அதனால் என் மனசில் எதை நினச்சி அங்கே பூஜை பண்ணேனோ அந்த அந்த பேரை சொல்லி எழுப்பணும். வெறும் கந்தர்வன் இல்லை, விஸ்வாசு நாமகம் கந்தர்வராஜம் தியாயாமி. கந்தர்வராஜம் கந்தர்வாளுக்கெல்லாம் ராஜாவா. அதனால எனக்கு புத்தியில் என்ன தெரியுது, விஸ்வாவசு தான் அங்கே இருக்கார். தண்டத்தில் ஸ்தாபிச்சிருக்கக்கூடிய தேனைவ சம்போதனை, அதில் இருக்கிற விஸ்வாச நாமம் சம்போதனம் பண்ணுறார். நமசா நமஸ்காரேனத்வாம், நான் நமஸ்காரம் பண்ணி உன்னை ஈடாமகே கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட யாதனம் பண்ணுறேன். என்னது? நமஸ்காரேன உனக்கு நமசேடாமகே துவாம் இருக்க கேட்டுக்கிறேன். அந்யாமிச்ச பிரபர்வியம், நீ இன்னொரு கன்னிகையை தேடிட்டு போ. அந்த கன்னிகையும் இப்படி கல்யாணமாய் அவள் 2 பேரும் பரஸ்பரம் ராத்திரி சயனம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அங்கே சாட்சியாக இருக்கிறதுக்கு இப்போ இங்கே வந்த இன்னொரு இடத்துக்கு போ. அந்யாமிச்ச ஆறு பிரபர்வியம் பிரதம வயசம், அதுக்கு பிரதம வயசுன்னு பேர். அங்கே அந்த ஸ்திரியம் ஒரு கன்னிகை. இப்போ இவள் என்னுடைய ஜாயா ஆயாச்சு. என்ன அந்த கடைசி ஹோமம் பண்ண போகிறேன்னு, அப்போ இவள் விட்டுட்டு போயிடு. இம்மாம் தூ மம ஜாயா இவள். அது எப்படி? நான் தான் அவன் பதி, என்னோடய சேர்த்து விடு, நீ போ அப்படி சொல்கிறான். அந்யாமி சப்ரபர்வியம் சன் ஜாயாம் பத்யா திருஜா. என்ன தாத்பரியம் தெரியுமா? இதுவரைக்கும் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து சயனம் பண்ணுற போது சயனத்தில் சாட்சியாக ஒன்று கூப்பிட்டேன். இப்போது அவளை காப்பாற்று எங்கள் 2 பேருக்கும் சாட்சியாக இருக்கிற வேலை முடிஞ்சு கொடுத்து. எப்படி முடிஞ்சு கொடுத்து? அவள் கன்னிகையாக இருந்ததுனால நீ சாட்சி வந்த. இப்போது எனக்கு அவசியம் இல்லை, நான் அவளோடு சேர்ந்து விட்டேன். அப்போ என்னோட அவள் சேர்ந்தாச்சு, நீயே அதை பண்ணி கொடு. பத்தியா தாம் சிறுஜா, பதியோடு கொடுத்துட்டு நீ கிளம்பிப்போம். ஜாயாம் பத்தியா சிறுஜா. ஏன்னு கேட்டான். எங்கே கிளம்பி போகணும்னு சொல்கிறான். அது அடுத்தது சொல்லுவார். அந்யாமிச்சேன்னு சொல்லியாச்சு, இன்னொரு ஆசாமியை நீ தேடின்னு போக சொல்லி. இதே மாதிரி கல்யாணமாகி வரும்போது அங்கே நீ சாட்சிக்காக மறுபடியும் போ. அதுக்குது உதீர்ஸ்வா. அடுத்தது அதே திருப்பி சொல்றார். ஹே உதீர்ஸ்வா, திருப்பி கிளம்பு. ஆகையினால சயனத்திலேருந்து எழுந்துரு. இவள் பதிவதி இப்போ என்னோட சேர்ந்தாச்சு. பதிவதி ஹி ஏஷா, பதிவதி கேஷா. அதான் அந்யா இன்னொரு தத்வதி. நீ அங்கே போய் சேர்ந்து விடு. நான் நமஸ்காரம் பண்ணி
ஸ்தோத்திரத்தினால ஒன்றை யாச்சிக்கிறேன். அதஸ்தா ஆகையினாலே அந்யாம் இச்சே பிதிர்ஷதம், பிதிர்கிரகத்தில் இருக்கக்கூடியதான வியக்தாம், அதே மாதிரி ஒரு கன்னிகை இருக்காள் விவாகத்தில், அவன் அங்கே போனோம். நான் என்ன செய்ய போனேன்? சோபூதே பாகா ஜனுஷா ஜன்மனா ததர்த்தம் துவாம் ஜாதயித்தர்த்தா. நான் நாளைக்கு அடுத்த நாள் வந்தேன். இது கடைசியில் என்ன சொல்றேன்? ஆமா, அதான் நீ அங்கதான் உனக்கு பாகம் இஞ்சி இல்லை. அது 2வது மந்திரமும் அதே தான் எடுத்து சொல்றேன். அங்கே உதீஸ்வான்னு ஆரம்பிக்கிறார். சயனத்திலேருந்து எழுது உனக்கு விஸ்வாவசம்னு பேர், நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், ஸ்தோத்திரமும் பண்ணுறேன். இஞ்சின்னு போய் அந்யாம் இச்சா, கன்யாம் இச்சான்னு இன்னொரு கன்னிகை பிதிர்கிரகத்தில் இருப்பாள். அவன் கல்யாணம் பண்ணிட்டு வரணுமே, அதனால் நீ அவள் தான் உனக்கு பாகம், நான் இல்லை அப்படின்னு என்னோட அவளை சேர்த்து விடு, அவள் பதிபதி ஆயிட்டாள் அப்படின்னு கௌரவபூர்வமாக ஒரு பிரார்த்தனை பண்ணி போக சொல்கிறேன். அது இந்த அபிஷேகம் பண்ணால் ஆச்சு. இந்த 2 மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணினா நடைமுறையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது இப்படி கையில் பிடிச்சிருந்து அவள் பிடிச்சிப்பான். அது அதை இவன் ஜலத்தை விடுவான். ஜலத்தை விட்ட உடனே, ஜலம் எல்லாம் விட்ட உடனே அந்த 2 இருக்க நூல் அதாவது வடக்கை போட்டு அது ஆயிடுச்சு. இப்போ அதை ஆச்சுன்னு சொன்னால், அவனை அனுப்பியாச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே சங்கல்பம் ஆயிடுத்த. சங்கல்பமான பிறகு இதை உள்ள கடத்திருக்கான். அப்போ அதுக்கு ஒரு அங்கமாக பண்ணிவிட்டான். இப்போ என்ன சொல்கிறார்? படி என்ன சொல்கிறார்? காரிகை சொல்லு. அக்னேர் உபசமாதானாத்யாஜ்ய பாகாந்தே அன்னாரத்தாராம் இது ஆகுதீர் உத்வா ஜயாதி பிரதிபத்தியதே பிரதேஜனாந்தம் கிருத்வா. எவ்வளோ ஆகுதி சொன்னார்? அக்னேகே உபசமாதானாதி ஆஜ்யபாகம் வரைக்கும் வரணும். அக்னிமுகம் இல்லை, ஆஜ்யபாகாந்தே என்னது? என்னெல்லாம் என்ன ஆகுதி? அக்னே பிராயச்சித்தை. ஆமா, அது வரைக்கும் ஆச்சு சொன்னா அதுக்கப்புறம் ஜெயா உத்தர தந்திரம் அதை நீ பண்ணு சொல்ற. அப்ப இந்த அக்னே பிராயச்சித்தைங்கிற பிரதிமந்திரம் எத்தனை சப்தாகுதி? இப்ப என்ன சொல்றார்? ஆரம்பத்திலே என்ன சொன்னார்? அக்னே பிராயச்சித்தே த்வம் தேவானாம் பிராயச்சித்திரசி பிராமணஸ்வாநாதகாம பிரபத்யேயாஸ்யாம் பதிக்னே தனோ பிரஜாக்னே பசுக்னே லக்ஷ்மிக்னே ஜாலக்னே மஸ்ஸேதாம் கிருணோ விஸ்வாஹா. ஒரு மந்திரம் சொன்னா போதும். அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் என்ன வருது? இதே திரும்புறது. ஆமா, அக்னே பிராயச்சித்தே, வாயோ பிராயசித்தே, ஆதித்ய பிராயசித்தே, இந்த 4 இருக்க 4 தான். இந்த 4ஐயும் பிராயசித்தமா எங்க சப்தத்தோடு கூப்பிடுறார். என்னது? ஹோம மந்திராக அக்னே பிராயசித்தை. பிராய விநாசக சித்திகி சந்தானம் அப்படின்னு அர்த்தம். பிராயங்கிறத கெட்டு போயிடுச்சு, நம்மள்டேருந்து போயிடுச்சு. சித்திகின்னு அதை சேர்க்கறது. எது போச்சோ அதை மறுபடியும் சேர்க்கறது, நழுவி போனதை மறுபடியும் அதோட சேர்க்கறது அப்படின்னு பிராயசித்தத்துக்கு பேர். பிராயோநாம தபா அப்படின்னு அர்த்தம். பிராயோநாம விநாசா, இந்த விநாசம். அந்த மந்திரத்தை அர்த்தம் சொல்றது புரியும் பாருங்க. பிராயோநாம விநாசா போயிடுத்துடா. சித்திகின்னா சந்தானம், அதை போனதை சேர்க்கிற. நீ நன்னா உனக்கு புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ. அக்னி விநாசமாச்சு, இது உபாசனாக்னி விநாசமாச்சு, அதை சந்தானம் பண்ண, அது பிராயசித்தம். இந்த பிராயங்கிறது விநாசம். சித்திகின்னா என்னது? சந்தானம். சித்தாகனால அதுதான். அதனால்தான் நீ அங்கே சங்கல்பம் பண்ணுறது அநேக கால சாயம் பிராதா உபாசன அங்கரணம் பிராயசித்தார்த்தம் முறை. அங்கரணம் அந்த பிராயசித்தம்னா என்ன? எது விநாசமாச்சோ அந்த விநாசத்தை சந்தானம் பண்ணுறதுங்கிற அர்த்தமே பிராயசித்தத்தில் இருக்கு. ரொம்ப லௌகிகமாக பశ్చాத்தாபம் பிராயசித்தம் சொல்லுவது. இது பశ్చాத்தாபம்னா ஒரு தப்பை பண்ணிவிட்டு மனசில் நீ அதுக்கு தாப்பப்பட்டேன்னா பிராயசித்தமாச்சும்பது.
பிராயோ நாம தபா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நான் அப்படி பண்ணிவிட்டேன், ஐயோ பண்ணிவிட்டேன்னு தப்பு சொன்னால் அதுக்கு பிராயசித்தம். துக்கத்தை அனுபவிச்சுட்டேன், அதெல்லாம் இல்லாத இந்த அதே விஷயந்தான் இந்த நடக்கிறது. அதுக்கு ஒரு ஹோமத்தை விதிக்கிறார். அது ஆறு அந்த விநாசத்தை மறுபடியும் சந்தானம் பண்ணி வைக்கிறது யாரு? ஹே பிராயசித்தே வினஷ்ட கர்மணா சந்தானம். வேறு அழகா சொல்றார், நாசமான கர்மாவை திருப்பி சேர்க்கிறது. ஹே அக்னே தேவானாம் மத்தியே துவம் பிராயசித்திரசி, தேவாளுக்குள்ளேயே நீ பிராயசித்து. வினஷ்ட கர்மணா சந்தானம் செய்கிறவன். எங்கெல்லாம் கர்மா வினஷ்டமாச்சோ அந்த கர்மாவை திருப்பி சேர்த்து வைக்கிற, ஒட்ட வைக்கிற. அப்போ அந்த விநாசம் இல்லாத ஆகிறது, மறுபடியும் புனகா அது உத்பூதமாகிறது. நாசம் இல்லாத மறுபடியும் வெளியில் கிளம்புறது. அந்த காரியம் நீ தேவாளுக்கு இடையில நீ இல்லாத பண்ணுற. தேவாளுக்கு என்னெல்லாம் உண்டோ விநாச கர்மாவை மறுபடியும் சேர்த்து வைக்கிறானோ அந்த கர்மனாக சந்தான காரியத்தை தேவாளுக்கு இல்லை. ஹே அக்னே தேவானாம் மத்தியே, தேவாளுக்கு இடையில துவம் பிராயசித்திரசி, உனக்கு பிராயசித்தி, உனக்கு பிராயசித்தின்னு பேர் உண்டு, நீ தான் பண்ணுற. பிராயசித்தின்னா என்ன அர்த்தம்? வினஷ்ட கர்மனா புனः சந்தான கர்த்தா. அது அத்தः ஆகையினால நாதகாமஹ அகம் பிரார்த்திக்கிறேன். நான் யாரு? அகம் பிராமணா, பிராமணஸ்துவா நாதகாமஹ. பிராமணா துவாம் பிரபத்திய உன்னை சரணடைஞ்சிருக்கேன். எதுக்கு? நீ ஒரு பிராயசித்தி, எங்கெல்லாம் கர்மா நஷ்டமாச்சோ அந்த கர்மாவே நஷ்டமானது புனகா சந்தானம் பண்ணி அதை புதுப்பிக்கிற. அதனால் நீ என்ன செய்யணும்? இங்கே இவளுக்கு என்னெல்லாம் நஷ்டமாயிருக்கோ அதெல்லாம் புதுப்பிக்கணுங்கிற. நான் பிரபத்தியை உன்னை சரண் அடைஞ்சிருக்கேன். நாதகாமஸ்துவாம், நாதகாமா நாத்திர யாத்திரை யாச்சனாயா, பிரார்த்தனை பண்ணுறவன். என்ன அப்படின்னா அதுக்கு சொல்கிறார், அஸ்யாம் பத்வாம் யோஸ்யா, அஸ்யாம் இருக்கேங்க சுவாம் பிரபத்தே யாஸ்யாம் இல்லையா, யா அஸ்யாம் பத்வாம், இந்த வதுட்ட பதிக்னி, பதியை நாசம் பண்ணக்கூடியது. தனு பாணி ரேகாதிபிகி. இவர் என்ன சொல்றார்? இந்த சில சாஸ்திரங்களில் தர்மசாஸ்திரத்திலேயே என்னெல்லாம் இருக்குதுன்னா அவளுடைய லட்சணம், அதனோட ஸ்திரீக்கு புருஷனுக்கு ஒரு லட்சணம், லட்சண சாஸ்திரம் இருக்கு. புருஷ லட்சண சாஸ்திரம், ஸ்திரீ லட்சண சாஸ்திரம். அந்த புருஷகதமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் ரேகா, ரேகா சாஸ்திரம் இருக்கு. ஸ்திரீ விதமான சரீரத்தில் ரேகா, அதெல்லாம் ஏற்கனவே சாஸ்திரம் இருக்குது. இந்த கையில் இப்படி ரேகை இருந்து அந்த கையில் அப்படி ரேகை இருந்து, நீ இந்த இப்போ சொல்கிறாள் கையில் நீட்டி உனக்கு வருமா? அது இல்லை, அப்படி இல்லை. ரேகைக்கு வெறும் ஹஸ்தரேகா இல்லை, சரீரத்திலேயே வரக்கூடிய ரேகைகளுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது புருஷனுக்கும் இருக்குது, ஸ்திரீக்கும் இருக்குது. அந்த சாஸ்திரங்களில் சிலதெல்லாம் சுட்டி காட்டும். இது பதிக்னி, இது பிரஜாக்னி, பிரஜைகளை இல்லாத பண்ணும், பதிகளை இல்லாத பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைகள் அப்படி இருக்குமானால் அதெல்லாம் நீ இல்லாமல் பண்ணு. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஏன்னா அடுத்தபடி அவளோட தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண போகிறான். அதுக்கு இப்படி சொல்கிறார். என்ன சொன்னார்? அஸ்யாம் பத்வாம் பதிக்னி தனு பாணி ரேகாதிகி, சரீரத்தில் அதில் பாணியில் ரேகை இருக்கிறது. அதனால் என்னது? பதிக்னி, பதி அழிக்கிறது. அடுத்தது யாஜ பிரஜாகிரி, குழந்தைகள் இல்லாத பண்ணுறது. யாஜ பசுக்னி, நம்ம ஆண்களில் பசுக்கள் இருக்கணுமே, அதாவது தேனுங்கள் மாடெல்லாம் வச்சுருப்போமே, அதை விட அழிக்கப்படாது. யாஜ லட்சுமி கிரி, வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை இல்லாமல் பண்ணுறது. அதெல்லாம் அஸ்ஸி, அவளுடைய சரீரத்தில் ஜாரகிரி கிருணோமி சுவா. இதுக்கு என்ன? இனமே சிகீர்ஷிதம்
தேன துவாம் பிரபத்தே ஏனேன உத்தரே திரையோ வியாக்கியாதாக பந்தயோஸ்த தேவானாதி. இந்த ஒரே ஒரு பிரார்த்தனை அவங்ககிட்ட, அந்த அக்னிகிட்ட. இந்த அக்னிக்கு சொன்னதையே மற்றதுக்கு அவள்கிட்டே கேட்குறான். அவளும் பிராயசித்து. நீ தேவாளில் அதுக்கப்புறம் இருக்க, அதுவும் தேவாள் தான். அடுத்தது யாரு சொல்கிறான்? தேவதை. அடுத்தது ஆதித்யன், அப்புறம் பிரஜாபதி, எல்லாம் தேவா. தேவ வரிசையிலே 4 பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த பொண்ணுகிட்ட இப்போ நடக்கிறத, இந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் சொல்கிறா? பதிக்னி, பதியை அழிக்கக்கூடியதான ஏதாவது குறைகள். அப்புறம் தனோ பிரஜாக்னி, சரீரத்தில் இருக்கிறது, அது பிரஜாக்னி. அப்புறம் அவ ஆற்றுல இருக்கக்கூடிய பசுக்கும் அழியாது இருக்குது. அப்புறம் லட்சுமி, ஐஸ்வர்யத்தை அழிக்கப்படாது. அப்புறம் ஆமாம், ஜாரனும் இன்னும் வரப்படாது. அசை தாம் குணோமி, அவளிடத்துல அந்த நியூனதை எல்லாம் பரிகாரம் பண்ணு அப்படின்னு இந்த கேட்குறார் அக்னிகிட்ட. அக்னிகிட்டையே முதல்ல கேட்டான் தெரியுமோ? அக்னி இந்த காரியத்தை நீ சொன்ன உடனே எடுத்துப்ப. காரணம், ஆரம்பத்திலேயே அக்னி தேவதை இவனோட உட்காந்துருக்கான் 3 வருஷம். அது அப்போவே இவன் கேட்காமலேயே அது இந்த இப்போ வந்திருக்கானே ஒரு பதி, அவன் கேட்காமலேயே அவளுக்கு சரீரத்தில் வளர்ச்சியும் கொடுத்து இது சந்தானத்துக்கு உற்பத்தி ஆகக்கூடியதான திறமையும் கொடுத்துருக்கான். அங்கிருந்து வைக்கும் சொல்றானே, ரெஞ்ச புத்திராகஸ்டானாருக்க ரெயி தனம், அவளுக்கு தனத்தையும் கொடுத்து புத்திரனை உடனே புத்திரனை கொடுக்க முடியாத, அவங்ககிட்ட போனால் புத்திரோத்பத்திக்கு சமர்த்தமா இருக்கக்கூடிய சரீர பரிஸ்திதி இருக்க, அதனுடைய தெம்பு அதை அவன் கொடுத்துருக்கான். அது அக்னி இப்போ முதல்ல அவன் கொடுத்துருக்க. அதுக்கு அடுத்தது வாயு, அப்புறம் ஒவ்வொருத்தையும் சொல்கிறான். இந்த ஒரு நீளமாக அவனு சொல்லியிருக்கார் பாரு, இது அப்படியே ரிப்பீட் பண்ணுறான். யாஸ்யாம் பதிக்னி ஒன்று, தனோ பிரஜாக்னி, சரீரத்தில் பிரஜைகளை இருக்கக்கூடியது. அது சொல்லுவேன் நான் தமிழில் ஒன்று உண்டு. அந்த இந்த முன்னாடி ஒரு இப்படி சுருண்ட இது வந்துன்னு வச்சுக்கோ, என்னது சுழி. ஆமாம், இந்த சுழி இருக்க, அந்த சுழி ஒரு கெடுதலை சொல்லும். தமிழ்லேயே உண்டு. இந்த சுழி எதையோ கெடுக்கும், வீட்டப்பம் ஓட்டப்பம் வீட்டை சுடும், அப்படி எல்லாம் தமிழில் கூட சொல்லுவாள். இந்த முன் சுழி இருந்தால் அவளுக்கு ஐஸ்வர்யம் இருக்காது. இப்படி ஒரு சுழி இருந்தால் அப்படியெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி கை கேள்வி இதில் சங்கமும் சக்கரமும் மாதிரி இல்லாத வெறும் ரவுண்டாக இருந்தால் அப்படி ஒன்று. இதெல்லாம் நீ எங்கே தெரிஞ்சுக்கிறதே தெரியுமோ? ஆதிசங்கர் அம்பாளா ஆராதனை பண்ணுறப்போ கலே ரேகாஸ்திஸ்ரா, இந்த ரேகைகள் இருக்கு, அது ஒரு சாத்திரம் இருக்குது. அது தனுவில் தான் இருக்குது, சரீரத்தில். அதனால் தனு பிரஜாக்னி, சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரேகையினால் ஏதாவது வருது சொன்னால் இதெல்லாம் ஒரு சிம்டம் இருக்குது. நாளைக்கு கெடுதல் வர்றதுக்கு ஒரு சூச்சகம். அப்படி எல்லாம் இருந்தால் அதெல்லாம். அப்போ பிரஜாக்னிங்கிறது இருக்கப்படாது. பசுக்னி இது. அப்புறம் தனு பிரஜாக்னி, முதல்ல பதிக்னி. நீ ஒன்று கவனிச்சிருக்கியோ? இந்த பதிக்னி இவெல்லாம் இருக்கப்படாது முன்னாடி சொல்லியிருக்காரு. இங்கே அந்த 2 தடவை பேசுகிறான் பாரு. அந்த பொண்ணு வந்தவுடனே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னு தெரியுமோ? அப்ராதிக்னீம், அபதிக்னீம், இந்திராபுத்திரக்னீம், அபுத்திரக்னீம் இருக்க. அப்ராதிக்னீன்னு அங்கேயே சொல்லியிருக்கார். அபதிக்னி, அப்ராதிக்னீம் வருண, அபதிக்னீம் பிருகத் இந்திரா, அபுத்திரக்னீம் லட்சுமி. ஆனால் சவிதஸ்வா சவிதாட்ட கேட்டிருக்கான். அப்போ அங்கேயே ஆரம்பத்தில் பார்க்குறோதே இந்த மந்திரம் வந்திருக்கு. அப்போ இந்த 4 பெறப்படாது. முதல்ல அக்னிகிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது இதை 3 பாக்கி 3 பேர்கிட்ட அர்த்த. அப்போ ஒரே அர்த்தம் தான். அவாள்கிட்ட என்னங்கிறா? பசுக்னி, இது லட்சுமி ஜாரக்னி, இப்படி தான். அடுத்தது பிரசவஸ்ட, பிரசவகான்னா அனுஜா, அனுமதி கொடுக்கறது. உபயாமகா,
இது இந்த பிருத்திவி இயம் வா உபயாமஹ பிருத்திவி. அடுத்தது ஸ்ருதேஹ, இது உபயாமஹான்னு ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன சொன்னார்? காடஸ்ச லிங்கரூபி ருத்ரா, ருத்ரனுக்கு பேரு. அடுத்தது என்ன? நம்ம காட்டியாயதா வருதுடா, அதனால காடன்னா யாரு? காட்டு இல்லை, ருத்ரன். காடஸ்ச இவெல்லாம் நமக்கு தெரியுமே. அர்ணவா யாரு? ஹிருதாதிகள், உதகன் நிரம்பி இருக்கக்கூடிய குட்டை. இது அதுக்கு எதுவும் சொல்லுவாடே, குட்டை எல்லாரும் எதுவும் சொல்லுவாங்க. கொக்கரணியா என்ன சொல்லுவாங்க? கொக்கரணி சொல்ல மாட்டேன், ஊரணி ஏதோ ஒன்று இருக்க, அதுக்கெல்லாம் பேரு. அதனால அர்ணவான்னா உதகவான் ஹிரதாதி, அப்படி ஹிரதாதிகி போட்டிருக்க. அதுக்கு அடுத்தது தர்ணசிகி, கிரகம் வீடு. தர்ணசி சப்தத்துக்கு வீடு. திரவிணம் பிரசித்தம் தனம், வனமும் அதில் சேர்ந்தது. பகாஹ ஆறுது? ஆதித்யல்ல ஒருத்தன். ஆதித்யானாம் அந்நியதமாக பகா, சௌபாகியம். வா ரெண்டுமாக. பகான்னா ஆதித்யல்ல ஒருத்தன். இது நிறைய ஆதித்யாக்கள், அதில் ஒருத்தன். அந்த பகசப்தத்துக்கு சௌபாகியமும் அர்த்தம் உண்டு. இது அப்போ ரெண்டும் சொல்றார். பகா ஆதித்யானாம் அந்நியதமாக, ஆதித்யன்ல ஒருவன், ஆதித்யனுடைய பரியாய சப்தம். அல்லது சௌபாகியம், பதிட்டேன்னு கிடைக்கக்கூடிய சௌபாகியம். உதயம்மா மகோ பகா இருக்க, இப்படி 10 இப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதில். அப்புறம் அந்தரிக்ஷம் உங்களுக்கே தெரியும், இடவெளின்னு அர்த்தம். சிந்து நதி, சமுத்திரா அதுவும் பிரசித்தம். சரஸ்வான் ஒரு தேவதை. அதே மாதிரி விபாகம் சகம் சரஸ்வதா இருக்க, அது தேவதை. திவ்யகம் சுபர்ணம் அப்படின்னு வந்திருக்க. விஸ்வவியஜாக இந்திரன். இது விஸ்வவியஜசம் இருக்க. அடுத்தது இவாள் என்னன்னு சொல்லி அடுத்தது ஏதேசாம் ஸ்வரூபேண அதிர்ஷ்டாது துவாரேணவா. இவாளெல்லாம் நேரடியாக ஸ்வரூபத்தோடு இந்த வரதோ அல்லது ஒரு அதிஷ்டானம் அப்படின்னு இருப்பிடம், அது இருக்கக்கூடிய இடம், அதை ரெண்டே வச்சுக்கிறான். அது ரெண்டில் ஏதாவது ஒன்று, அதில் தேவதாத்வம். அதெல்லாம் தேவதையாக நாம் சங்கல்பம் பண்ணுறோம். இந்த சப்த வாச்சியமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதே அனுக்ராந்தாக தேவாக ஏஷா ஜம்பாக தந்தானாம் ஏதது ஜாதாவேகவசனம் தந்தேஷு பட்சணாய தத்மஹா பிரட்சிபாமஹா. இந்த தேவதைகிட்ட இவாழ்கிட்ட இருக்க எல்லா விதமான கெடுதலையும் அவனை பட்சணம் பண்ணுறதுக்காக ரமேஷான் ஜம்பே தத்மஹா கொடுக்குறோம். கம் யாருக்கு? எம் துஷ்மஹா எஸ்தனோ துவேஷ்டி. என்னை ஆறு துவேஷிக்கிறாளோ நான் ஆரை துவேஷிக்கிறேனோ. எம் துஷ்மஹா, எம் எதை ஒருத்தன் என்ன துவேஷம் பண்ணுறவன், ஆறு இன்னொருத்தன் நான் துவேஷிக்கிறேன். ரெண்டு இருக்க. துஷ்மோ எஸ்த நோ துவேஷ்டி இருக்கு இல்லையா? துஷ்மஹா எஸ்த நோ துவேஷ்டி, என்ன கஷ்டப்படுத்துகிறவன், என்ன துவேஷிக்கிறவன். நான் யாரை துவேஷிக்கிறேனோ இந்த ரெண்டு பேரும், அவளை எல்லாரையும் உங்கள்கிட்ட ஆகாரமாக கொடுக்குறேன் அப்படின்னு இந்த இதில் நாள்லேயுமே சொல்கிறேன். என் விஸ்மா எஸ்தனாக துவேஷ்டி தம், நான் யாரை துவேஷிக்கிறேனோ, எவன் என்ன துவேஷிக்கிறானோ அவனை, அது அவனை எல்லாரையும் நான் தத்மஹா பட்சனாய கொடுக்குறேன்னு ஆரம்பித்து இத்தனை பேரையும் கொடுத்து இவாளுக்கே கொடுக்குற மாதிரி சொல்கிறேன். இங்கே என்ன விசேஷம்? முதல்ல 4 ஒன்றாவது சொன்னார். முதல்ல அக்னி, வாயு, ஆதித்யன், பிரஜாபதி. அவள்கிட்ட என்னெல்லாம் ஆனு சொல்லியாச்சு. அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டேன். இப்போ சொல்கிற போது இந்த பொண்ணுக்கு வேறு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் இந்த தேவதைகளுக்கே நான் அந்த கஷ்டத்தை கொடுத்து
அதில் நீ அது வரைக்கும் பிரார்த்தனை. நான் யாரை துவேஷிக்கிறேனோ, யாரை என்ன துவேஷிக்கிறாளோ அவளை உணவு கொடுத்து விட்றேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனா ரூபேன அந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத என்னுடைய ஜீவிதத்துக்கு என்னெல்லாம் எதிரடையாக இருக்கக்கூடியது இருக்கோ அதெல்லாத்தையும் குரோடீகரணம் பண்ணி அப்படி சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னார்? வசந்தாத ருதுக்கள் இல்லையா, மது சமாச. அதுவும் அப்படிதான். அந்த ருதுட்டையும் கேட்கலாம். தேயன் துஷ்மோனி சொன்னோன்னு துவேஷ்டி. அடுத்தது என்ன? சித்தஞ்ச சிந்தனை, அதுவும் தேயன் துஷ்மோனி சொன்னோம். அப்போ இவளுடைய எல்லா விதமான ஸ்ரேயஸுக்கும் என்னெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் அஸ்ரேயஸாக உட்காந்துருக்கோ அதே விலைக்கு அவளை நன்னா வைங்கிற ஒரு பிரார்த்தனையில் தான் இந்த சேஷஹோமம் நடக்குது. அது சேஷஹோமன் என்ன பேர் கொண்டாந்து தெரியுமோ? இனி என்ன மிச்சம்ங்கிறது தான். இது வரைக்கும் அங்கேருந்து அவளை வச்சுருந்து பலவிதமான நடைமுறைகளை ஆச்சு. இப்போ இது என்னது? அவளை சுத்தமாக்கி அவள்கிட்ட இருக்கிற குறைகளை நடத்தினா தான். அடுத்தது இவளை வச்சுருந்து இவன் என்னெல்லாம் நடத்தணும் எனக்கு தெரியுமோ? சாதாரணமாக இருக்கக்கூடியதான நித்தியகர்மாவான உபாசனம், அப்புறம் அந்த இதில் சொல்கிறது பர்வாவில் ஆமாம் இருக்க ஸ்தாலி பாகம், அது மட்டும் இல்லை ஷட்கர்மா பண்ணுறாங்க, அதுக்கு இவளுடைய ஒத்தாசை. அப்புறம் அது இல்லாத ஒரு சமயம் அவனுக்கே தோணித்து யாகம் பண்ணணும்னு அதுக்கும் கூட இருக்கணும். இப்போ இத்தனையும் இவள் வரணும்னா நான் செய்யக்கூடிய இந்த கர்மங்கள்ல எல்லாம் எந்த விதமான இடையூறும் இல்லாமலேயே அதை சம்பூர்ணமாக அடைக்கிறது. அவள்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லாத இருக்கணும். அதனால் அந்த குறையெல்லாம் நீங்களே நிறைவேற்றி கொடுங்கன்னு பிரார்த்தனா ரூபம். இது புதுவும் பிரார்த்தனை புதுவும் அந்த பிரார்த்தனா ரூபந்தான் இந்த சேஷ ஹோமத்தில் ஹோமத்தில். அதில் முதல்ல அக்னியை சொல்கிறதுக்கு காரணம் அக்னி தான் கொடுத்தான். அது அவன் அக்னி தான் இவனை காப்பாற்றியிருக்கான். இது மூணாவது. காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அக்னி தான் அந்த எனக்கு முதல்ல கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான். அப்போ முதல்ல அக்னிட்டேன், அப்புறம் வாயு ஆதித்யன் பிரஜாபதிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணினா அதுக்கப்புறம் உத்தர தந்திரம். இந்த ஹோமம் முடிஞ்சாச்சுன்னா பிரார்த்தனை அவசானிச்சது. அப்புறம் என்ன? பூஸ்வாஹா பூஸ்வாஹா இருக்கே. ஆமாம், ஜயாதி பிரதிபத்தியதே ரிஷேதராந்தம் கிருத்வா இல்லையா. இவர் என்ன பண்ணுவார் நடைமுறையில்? எங்களுடைய பூஸ்வாகங்க தான் சொன்னார். பூஸ்வாகே இத்தியாதிபிகி சதுர்பிகி வத்வா சிரசி ஆஜ்யசேஷ ஆனயனம். பூஸ்வாகா பூஸ்வாகங்கிறது ஹோமம் இல்லை. இது அந்த முதல்ல 3 இருக்கேடா, பின்னாடி நான் 7 தானே. அந்த ஹோமசேஷம் இருக்க, அந்த ஹோமசேஷத்தை வதுவனுடைய சிரசிலே போடுறான். நாமெல்லாம் ஹோமசேஷத்தை வை, அதை உடனே அவனுக்கு பிராசனத்தை கொடு சொல்லுவோங்க. ஒரு ஹோமம் பண்ணி சம்பாத கிரகணம் கொடு இல்லையா. இந்த சம்பாத கிரகணம் இல்லை, அந்த ஹோமசேஷம். அது ஹோமத்தில் என்ன மிஞ்சித்தோது. அப்போது அந்த ஹோமத்தில் என்னெல்லாம் பிரார்த்தனை இவன் பண்ணானோ அந்த பிரார்த்தனை பூராமும் அந்த ஹோமசேஷத்தை அவளுடைய சிரத்தில் வைக்கிறதுனால அவளுக்கு அந்த பிரார்த்தனை பூரா சித்தித்ததாக அர்த்தம். அதனால தான் எல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லலை. இது பூஸ்வாஹா பூஸ்வா சுவஸ்வாஹா, அப்புறம் 9 பூஸ்வா சொல்லுவோம் இல்லை. அது 3 தானே. பூஸ்வாஹா சுவஸ்வாஹா அப்படின்னு ஓம் போர் பூஸ்வா சொல்லலே, ரிப்பீட் பண்ணலேடா. அது ஒன்றும் இல்லை. அதாவது வெஷ்டியாக ஒன்று சமஷ்டியாக ஒன்று நம்ம எல்லாத்துலேயும் பண்ணுவோம். வெஷ்டியாக பூஸ்வாஹா அக்னி தன்னுமா, பூஸ்வாஹா வாயு தன்னுமா, சுவஸ்வாஹா சூர்யா தன்னுமா, ஓம் போர் பூஸ்வாஹா. ஓம் போர் பூஸ்வா புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த 3ஐயும் சேர்த்து முதல்ல பிரித்து சொன்னேன், அப்புறம் சேர்த்து சொன்னேன். அப்படிதான் அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அது தனியாக ஆகுதி இல்லை. அந்த எல்லாம் சேர்த்து சொல்கிறது இல்லை. ஓங்காரத்தில் முடிச்சிருக்கேன். 4வது இருக்க அவ்வளோதான் இல்லையா. நம்ம 3 வியாகிருதி தான். திஸ்ரோ வியாகிருதி பூ 9 சுத்வாங்கிறது இல்லை, அந்த வியாகிருதியை சேர்த்து சொல்கிறேன். அதனால் இது ஓம் மட்டும் முடிச்சு ஓம் பூர் பூஸ்வான்னு
சேர்க்கலை இல்லை. அது ஒரு விசேஷம். அது மந்திரத்திலேயே அது சேர்த்து விட்டார். இது மந்திரத்திலேயே சேர்த்து விட்டார். அது இந்த சப்தரேகனே உத்தர தந்திரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் மிஞ்சினத்தில் தலையில் பூஸ்வாஹா பூஸ்வா சோஸ்வா ஓம் சுவாஹா அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் இந்த ஹோமத்தினுடைய பரிவசானம். இந்த ஹோமத்தினுடைய பரிவசானம் ஆட்சி சொன்னால் அதுக்கப்புறம் உள்ளது தான் அடுத்த இதில் சொல்ல போகிறார். இதில் ஆமாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறது, நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோ. இதை நீ மனசில் நல்லா வாங்கிக்கணும். இனி அடுத்ததெல்லாம் கிரியாத்மகமாக ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லை. இந்த ஹோமத்தில் என்ன மிஞ்சி இருக்கோ அதை வாரண்டே ஏற்றுக்கிறான். அது இந்த ஹோமத்தில் மிஞ்சி இருக்கு, தலையில் போட்டாச்சே அவளுக்கு வதுவுக்கு. அதனால் அந்த ஹோமத்தில் என்ன நீ பிரார்த்தனை பண்ணியிருக்கோ அவளுக்கு நல்லா வரணும்னு அதெல்லாம் இந்த ஹோமசேடத்தை வச்சதுனால அந்த தேவதையுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு அதெல்லாம் வந்தாச்சுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அந்த ஹோமம் எப்படி சொல்லியிருக்கார், அந்த ஹோமத்தில் இருக்கிற மிச்சம் இருக்க அதை வச்சு இவா 2 பேரும் தன்னுடைய சரீரத்திலே சேர்த்துக்கிறான். அதை சேர்த்துக்கிறான். அதுதான் இது நடக்க போகுது. அப்போ அது கல்யாணத்தில் உள்ளது ஆயிடுச்சு. கல்யாணத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்க அது ஆயிடுச்சு. எல்லாம் பூஜை ஆயிடுச்சுடா. அப்புறம் தீர்த்தம் கொடுக்குறான். இது அப்புறம் பிரசாதம் கொடுக்குறான். அப்புறம் அந்த பிரசாதம் சாப்பிட்ற பிரசாதம் கொடுக்குறான். அதெல்லாம் அதனுடைய பங்கல்லவே, அதனுடைய பங்கல்ல, சேஷஹோமத்தினுடைய பங்கல்ல. அது இந்த இது என்ன சொல்கிறது, நம்முடைய ஏகாகிரி காண்டம். அதுக்கப்புறம் அவ 2 பேரும் பரஸ்பரம் ஹிருதயத்தில் ஒன்றா இருக்காங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு இவன் கடைசியில் சொல்கிறோம் ஒரு மந்திரம் சொல்லும். அதாக்க அடுத்தது அங்கே என்ன சொல்லியிருக்கேன் மந்திரம் படி, अपश्यं दामन सुनो अपश्यं दामन साचे किदानं तपसो जातं तपसो विभूतं विह प्रजा विहमयिगुप्तराण प्रजायस्व प्रजया पुत्रकाम अपश्यं दामन सादीत्यानागस्वाया तनो पृथ्वीयेनाथमानाम् उपमामुच्चायुमतिर्बुभूया प्रजायस्व प्रजया पुत्रकामे அப்படி ரெண்டு இருக்கே. அவள் ஒன்று சொல்லணும், இவன் ஒன்று சொல்லணும். அது 2 தான் அங்கே வருது. இப்போ அவ 2 பேரும் சொல்கிற மந்திரத்தை சொல்கிறான். மந்திரம் இவன் சொல்லியான நிர்பந்தம் ஆயிடுது. யதாலிங்கம் என்னடா சொல்லுங்க, உத்தராபியாம் யதாலிங்கம் மித சமீட்சிய உத்தரையா ஆஜ்யசேஷேன ஹிருதய தேசோ சம்ருத்திய இல்லையா? இல்லை என்ன சொல்கிறான், யதாலிங்கம் இந்த 2 மந்திரத்தினால இல்லையா ஒருத்தர் கொடுத்து பார்த்துக்கிறான். அவ்வளவுதான். இது அந்த பார்க்கிற போது புத்திரகாமா சொன்னா அவன் பார்க்கணும். யாரு புத்திரகாமே சொன்னா இவன் பார்க்கணும். இப்பதானே சரி. புத்திரகாமான்னா அவனை பார்த்து போய் சொல்லணும், புத்திரகாமேன்னா அவனை பார்த்து. இது என்ன தாத்பரியம் சொல்றா தெரியுமோ, இந்த கல்யாணம் நடக்கிறது. நான் நேற்றுக்கு ஒரு கதை சொன்னேன் உனக்கு. அந்த 2 பேரை பார்க்குற போது தான் நம்ம வாசம் விசருது. எப்போ அது வரைக்கும் இருக்கிற கர்மாவை அவள் பேசாத பார்த்துட்டு இருக்கான். அது இந்த கன்னிகை. அப்போ வேற ஒன்றும் வேலை இல்லையே, பார்க்கறது ஒன்று தானே வேலை. இவ பண்ணுறதுனால கவனம் வேற ஒன்றுக்கு அவனுக்கு ஒன்றும் செயல் இல்லையே, அவளுக்கு பேசாதான் இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதும் எல்லா மந்திரங்களுடைய அர்த்தமும் தன்னை சேர்ந்து வந்திருக்கு. மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருந்தால்தான் அவளுக்கு அவள் மந்திரத்தை அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொல்ற மாதிரி ஆரம்பத்திலேருந்து நான் கவனிச்சேன். எல்லா மந்திரங்களும் என்னுடைய என்னுடைய பெரிய பாக்கியத்துக்காக, என்னுடைய உயர்வுக்காக, எனக்கு இருக்கக்கூடியதான ஒரு தகுதியை பெரிசாக்கிறதுக்காகவே நீ இத்தனை நேரம் மந்திரம் சொன்னேன். அதெல்லாம் கேட்டு 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 நான் கடைசி வரைக்கும் வந்தோடனே இப்போ என் மனசில் ஆரும் இல்லை, நீ மாத்திரம்தான் இருக்க. என் மனசில் இப்போ நிறைஞ்சு இருக்கிறதாரு நீ தான். ஏன் தெரியுமோ, எல்லா மந்திரங்களும் என்ன பெருமையாக சொல்லிட்டு இருக்கு. அதுவே உன்னுடைய கர்த்தவியமாக பண்ணியிருக்க.
அதனால் என் மனசில் ஆரும் இல்லை. அதனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன் தெரியுமோ, நான் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினச்சா என் மனசில் இன்னொருத்தருக்கு இடம் இல்லை. நீயா என் மனசில் பூந்துண்டு எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு சொல்கிறான். நீயே எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு சொல்கிறான். அதுதான் இந்த மந்திரத்தில் இல்லையா? அதனால் பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாம, நீ மறுபடியும் பிரஜாயஸ்வ பிறக்கணும். எப்படி? புத்திரனா. நீ தான் எனக்கு புத்திரனா பிறக்கணும்னு சொல்கிறாடா. அதுக்கு என்ன சொல்கிற காரணம்னா, நீ இது வரைக்கும் எங்கிட்ட தான் நான் நன்னா இருக்கணுங்கிற ஒரு பெரிய கொள்கையோடையே என்னுடைய சேமத்தையே வச்சுருந்து இத்தனை காரியமும் பண்ணியிருக்கேன். நான் பேசாக இருந்ததுனால எல்லாத்தையும் நான் அவதாரணம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு, உன்னை தவிர யாரும் மனசில் இல்லை. அப்போ எனக்கு ஒரு புள்ள வேணும்னு நான் மனசில் நினச்சா கூட நீயா பிள்ளையா பிறக்கிறது தான் நான் விரும்புகிறேன், வேறு யாரும் அதுக்கு இடமில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் அதில் வருது. புரியுதா? அதனால் அந்த அர்த்தம் வரும்போது பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமா கேட்டார். யாரு? யாரு? அவள். ஏ புத்திரகாமா, நீ புத்திரனை விரும்புறதா இருந்தா நீ தான் பிரஜா பிரஜாயஸ்வ புத்திரனாக மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் சும்மா இருக்கலை. பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமே, நீ புத்திரனை விரும்புறேன்னா இது அவனும் புத்திரகாம, அவன் பிரஜாயஸ்வ பிரஜயா அப்படிங்கிறான், நீ பிறந்து விடுங்கிறான். அப்படி அவ ரெண்டு பேரும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய அந்த மானசீகமான நெருக்கத்தினுடைய அளவுகோல் இருக்க, அந்த அளவுகோலை இவ ரெண்டு பேரும் இந்த பரஸ்பரம் பேச்சினால வெளிப்படுத்துகிறான். அது கல்யாணத்தில் சேர்ந்தது இல்லை, அது தெரிஞ்சுட்டு தானே. அவளுடைய மனோநிலை என்னதுங்கிறத இப்படி வரணுங்கிறத ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்படி ஆசம்சனம் பண்ணுறது வேதம். வேதம் இந்த இது முடிஞ்சு கொடுத்துன்னா இது முடிஞ்சிருக்க, இது முடிஞ்சா என்ன நினைக்கணும், இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் அவளுடைய மனசுல அப்படி நிறைவா இருக்கணும் அப்படின்னு வேதமே எதிர்பார்க்கறது. அப்படி ஒன்று இருந்தா தான் இவாளை வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் நடக்கும். பத்ரீஹி பாரீணே பத்னி நேமானுமதன் நர்மவதி நிர்வபதி எத்வை பத்னி யஜ்ஜஸ்ய கரோதி மிதுனந்தத சோப. அவ ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் மிதுனம்னே பேரு. அதனால பத்னியா அப்படின்னு பத்னினால தான் எல்லாம் நடக்கணும். லோகக்ஷேமத்துக்கு பண்ணா அவளுடைய மனசு ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும். அதனால வேதமே என்ன சொல்லுறது மந்திரம், அவளுடைய மனசு இப்படி மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அந்த ரெண்டு மந்திரத்திலையும் பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமா அப்படின்னா, நீ புத்திரனை விரும்பினா நீ தான் எனக்கு புத்திரனா வரணும், நீ புத்திரனை விரும்பினா நீ தான் எனக்கு வரணும். பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமே அப்படின்னு. அப்போ அவள் அப்படி தான் வரணும்னு அவள் ஒருத்தர் சொல்லிக்கிறாள். இந்த விவரணம் இருக்கு பாரு, அது அவள் ரெண்டு பேருடைய மனசுல இவ ரெண்டு பேரும் தான் இருக்கா, வேற யாரும் இல்லை. இந்த பொண்ணு தான் முன்னாடி சொல்றது. இது முதல்ல புத்திரகாமா தான் வரணும். இந்த பொண்ணு தான் பொண்ணு சொன்னதாக இவன் சொல்றான். அவன் அப்போ அப்படி சொல்றான். அந்த பொண்ணுக்கு இப்படி சொல்றதுக்கு தோணுது என்ன, இது வரைக்கும் இருக்கிற மந்திரங்கள் பூரா எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணு பெருசா இருக்கணும்னு மாதிரி தான் மந்திரம் வந்திருக்கு. இவனை பற்றி ஒன்றும் இல்லை. இது ஏதோ நான் சொல்றேன் அப்படி வர்றதே தவிர ஒன்றும் இல்லை. அந்த ஆதிஷ்டேன மஸ்வானத்திலேருந்து ஆரம்பிச்சு பாரு, எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் இவன் பண்றான். மந்திரம் தான் இவன் சொல்றானே தவிர மந்திர அர்த்தம் பூரா பொண்ணுக்கு போய் சேருது, இவனுக்கு இல்லை. மந்திரார்த்தம் பூரா இவனுடைய காரியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா கல்யாணத்துல அந்த பொண்ணை நன்னா இருக்கணும்னு மந்திரம் சொல்லி முடிச்சிருக்கான். இப்போ அதுதான் பண்ணியிருக்கான். இவன் ஒன்றும் சொல்லி இப்போதான் ரெண்டு பேருமா பார்த்துக்கிட்டு அவளுக்குள்ள கேள்வி பதில் சொல்ற ஒவ்வொருத்தரும் சொல்லற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கான். அவள் ரெண்டு பேருமா பார்த்துக்கிண்டு அது மிக சமீட்சையா இருக்க. அப்போ ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிண்டு இந்த மந்திரத்தை சொல்கிறான். அதில் என்ன வந்திருக்கு, இது ஒரே ஒரு வரிதான், பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமா. நீ புத்திரனுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் எனக்கும் விருப்பம் இருக்கு, நீ புத்திரகாமையா சரின்னு சொல்கிறான். அதை புத்திரன் நீ விரும்புகிறதா இருந்தால் நீ தான் எனக்கு மறுபடியும் புத்திரனாக பிறக்கணுமே தவிர இது இன்னொருத்தர் வரப்படாது. நீ விரும்புகிறான்னா அது சரி அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறான். அப்போது நீ எல்லாத ஒருத்தர் வரப்படாது, அதுக்கு மைண்டில் இடம் இல்லை, வேறு யாரும் என் மைண்டில் வரப்படாது. எனக்கு பிள்ளையா பிறந்தா கூட நீயே பிள்ளையா பிறந்த. என்ன தாற்பயம் தெரியுமோ,
அந்த பதி இருக்கானே அவன் ரேதோ ரூபேண கர்ப்பத்தில் பீஜாபாவம் பண்ணினா அவனே திருப்பி பிறக்கிறான். ஆத்மாவை புத்திரனாக மாற்றி சொல்லிட்டு இருப்போமே, அவன் பிறக்கிறான். அப்படிதான் வச்சிருக்கு. ஜாயாயா ஸ்தத்தி ஜாயாத்வம் எதஸ்யான் ஜாயதே புனः. எப்படி ஜாயிக்குன்னா மனுஸ்மிருதியில் சொல்றான். ஜாயா அப்படின்னா யாரு? பதி. இது பத்தினி. ஜாயான்னா அவளுக்கு தானே பேரு. பத்தினி. அவளுக்கு என்னெல்லாமோ பேர் இருக்க. பத்ரின்னு இருக்கு, இது களத்திரம்னு இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. ஜாயான்னு ஒரு பேர் வந்தது. தொஷ்டா ஜாயாம ஜன எது இருக்க. இப்போ ஜாயான்னு எப்படி பேர் வந்தது? அதுக்கு ஒரு நிருக்தி சொல்கிறான், நிர்வச்சனம். எப்படி அவள் ஜாயான்னு பேர் வந்ததுன்னா, அந்த பதி இருக்கானே இவளில் திருப்பியும் பிறக்கிறாள், அதனால் அவள் ஜாயா. ஜாயா தத்தி ஏது அஸ்யாம் ஜாயதே புனா. அஸ்யாம் அவளிடத்துல திருப்பியும் பிறக்கிறான். அது அவளிடத்துல தன்னுடைய பத்னி இடத்துல இவன் திருப்பியும் பிறக்கிறான் பிள்ளையா. அப்போ ஏது அஸ்யாம் ஜாயதே புனா, திரும்பவும் இவளிடத்தில் அவன் பிறக்கிறதுனால அவளுக்கு ஜாயான்னு பேர் வந்திருக்குன்னு மனுஸ்மிருதினு சொல்லுவார். இப்போ இந்த சொல்லற இந்த மந்திரம் இருக்க, அதனுடைய சார்த்தகதை அவர் சொல்றார். நீ எனக்கு மறுபடியும் பிள்ளையா பிறக்கணும்னா நீயா தான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தில் இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன, அது வரைக்கும் இதுக்கப்புறம் கல்யாணத்தினுடைய சப்ஜெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், அவள் 2 பேரோடும் மனசை ஒன்றாச்சு. என்ன 2 மனசு ஒன்றாச்சுக்கு அடையாளம் இது. நீ தான் எனக்கு பிறக்கணும் புத்திரகாம, நீயே அப்படி புத்திரகாமிங்கிறான். அப்போ 2 பேரும் இவள் வளர்க்குறது நன்னா இருக்கு, அந்த விளக்கத்தை அப்படியே கரெக்டாக சொல்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, எங்கள் 2 பேருடைய மனசும் ஒன்றாச்சு எங்கிறதுக்காக ஹிருதய தேசம் சம்ரிஞ்ச மேலே சொல்கிறான்டா. என்னது சமீட்சை அடுத்து ஹிருதய தேசம் சம்ரிஞ்ச. ஆஞ்சசேஷத்தை இந்த ஆஞ்சசேஷம் அங்கே போச்சே, மிச்சம் இருக்க அது சமஞ்சந்து விஸ்வே தேவா சமாபோ ஹ்ருதயாணினோ சம்பாதரிஷ்வாசம் ஜாதா சந்தாதா சமுதே ஸ்ரீநிதேஷ்டுனோ பிரஜாபதே கன்வம் மே நிஷஸ்வத்ரஷ்டதேவேபிஸ் சஹசாம இந்திர விஸ்வைர்தேவைராதிபிஸ் சகும்ரராணப் புகும்சாம் பகூனாம் மாதரஸ்யாம ஆனப் பிரஜாஞ்சனயது பிரஜாபதிராஜரசாய சமனத்வர்யமா அவர்மங்கலே பதி லோகமாவிஷன்னோ பவத்விபதே சஞ்சதுஷ்பதே ஆனத்தாம்பூஷம் மனுஷ்யா பவந்தி யாரூரோ உஷதி விஸ்ரயாதையஸ்யாமுஷங்க பிரஹரே வசேதம். இது வரைக்கும் வரும் ஜபம் இந்த மந்திரத்தை. அங்கே என்ன கர்மா சொல்லியிருக்குன்னு நாளே சொல்ல வேண்டியது தாண்டா. நம்ம முடிக்கிற போது என்ன சொல்கிறேன், அந்த அந்த ஆஜ்ய சேஷேன ஹிருதய தேசம் சம்பதிச்சா அப்படின்னா அந்த 2 விரலான அந்த ஆஜ்ய சேஷத்தை வச்சுப்பார். എന്നിട്ട് அவளுடைய ஹிருதயம் இவளுடைய ஹிருதயம் இந்த 2 விரலால் ஒரே சமயத்தில் தொடுவன். இந்த விரல் அந்த விரல் இருக்க இப்படி தொட்டு அந்த அந்த அதையும் சேர்த்து தொடுவன். இப்போ இந்த 2 விரலும் ஒன்றா தொடுறானே இல்லையோ, அந்த 2 ஹிருதயம் ஒன்றா இருக்குது ஆயிடுத்து அப்படின்னு நம்ம திருப்திப்படுற மாதிரி வச்சுருக்கான். அது கடைசியாக முடியாது. அதை முடிஞ்சாச்சுன்னா அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அடுத்தபடி தான் என்ன சொல்லுவோம், அந்த இது என்னடா நாந்தி. இதை முடிஞ்ச உடனே நாந்தி சாதம். நாந்தி சாதம் முடிஞ்சு புண்ணியாகவாசனம். நாந்தி சாதம் புண்ணியாகவாசனத்தை சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பல தாம்பூலத்தெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணால் முடிக்கும். அது காத்தால முடியும். இது நாந்தி சாதத்தோட அந்த முடிவில் இந்த ஹோமத்தோட அது முடிச்சு கொடுத்து. இப்போ விவாகம்ங்கிற போர்ஷன் வரப்பிரேஷன்லேருந்து ஆரம்பித்து இந்த குறிப்பிட்ட பிராயசித்தம் அக்னேய பிராயசித்தை சொல்கிறேன், அது வரைக்கும் ஒரு கர்மா. விவாகத்திலேருந்து ஒரு கர்மா. அந்த ஒரு கர்மாவில் கடைசியில் பலப்பிராப்தி என்ன வந்தது, இவா 2 பேருடைய ஹிருதயம் புத்திரனை
விரும்புகிற மாதிரியும் புத்திரன் விரும்புகிற மாதிரி 2 பேர்கிட்ட இருக்குது. இவா 2 பேரை தவிர வேறு ஒரு வழியிலையும் புத்திரம் வரப்படாதுன்னு அவளுடைய பிரார்த்தனை. அதனால் அவளுடைய பாணிகிரகணத்தில் சொன்ன அந்த மானசிகமான ஐக்கியம் இருக்க அதை திருடீகரணம் பண்ணுறதுக்காக இந்த மந்திரத்தில் நான் ரொம்ப நாள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் என்னுடைய ஔன்னத்தியத்துக்கே வந்தது. அதனால் இப்போது நீ என்னுடைய ஹிருதயத்தில் ரொம்ப இருக்க, யாருக்கும் இடமில்லை. எப்படி இடமில்லை? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட நீ தான் குழந்தையா வரணுமே தவிர இன்னொருத்தருக்கு என் மைண்டில் இடமில்லை என்கிற ஒரு மந்திர பாகத்தை படித்ததுலேருந்து பாணிகிரகணம் சித்தமாச்சு. இது அப்போ இந்த ஹோமம் ஆனாத்தான் ஆகும். சேஷஹோமம் ஆகலைன்னா கல்யாணம் இல்லை. சேஷஹோமம் ஆனால் மட்டும் போராது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்குது? இப்போ சொன்னேனே நாந்தி சிராத்தம். அந்த நாந்தி சிராத்தமாய் புண்ணியாகவாசனம் பிராசனமும் பண்ணிட்டு அது முடிஞ்ச ஆசீர்வாதம் வரைக்கும் இது முடியறது. அப்போ 4 நாள் நீண்டு நிற்கக்கூடிய இந்த கல்யாணத்தை இந்த மந்திர பாகம் தான் நம்ம முடிச்சு வைக்கிறது. இவா 2 பேரும் பரஸ்பரம் மனசுக்கு ஒன்றா இருக்காளுங்கிறத அவனே எடுத்து சொல்கிறானே. இதுதான் நம்முடைய லட்சியமும். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த மாதிரி தீர்க்கமாக நீ ஒரு 4 நாள் சொன்னியே, ஒன்று நினச்சிப்பாரு, ஒரு தீர்க்கமும் இல்லை. முதல் நாளே கல்யாணம் ஆனது, வரப்ரேஷனு, சாயங்காலம் உபாசனமாச்சு. அப்புறம் என்ன இருக்கு? 3 நாளைக்கு உபாசனம் பண்ணியிருக்காங்க. என்ன பெரிய பாரம். 4ஆம் நாளைக்கு காத்தால் நடத்துதான் அந்த ஹோமம், ஒரு அரை மணி நேரம். என்ன 4 நாள் கல்யாணமா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்லையே, என்ன இருக்கு? அந்த ஒரு நாள் ராத்திரி வரைக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கு. பகலில் நிறைய இடைவெளி இருக்கு. அப்புறம் இருக்கு. அப்புறம் 3 நாளைக்கு ஒன்றும் இல்லையடா, நித்தியகர்மானுஷ்டானம். அது காத்தால ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம், அப்புறம் ஒன்றும் இல்லையே. அவளே நிறைய நேரம் இருக்கே சொல்லி என்னடா நேரம் போகலையேங்கிறதுக்காக என்ன செய்வா தெரியுமா? மாலை போட்டு ஊஞ்சல் ஆடுறது. அப்போ புதுசா ஊஞ்சல் பாட்டு 10 பேர் பாட சொல்றது. அது ஒன்று மறுநாளைக்கு வந்து விட்டா உடனே நிலங்கு, திருப்பி நிலங்கு. இப்படியே நேரத்தை போக்குவா. இது இவா 2 பேருக்கும் வெளியில் போகலே 4 நாள் இருக்காங்கிறதுனால குளியும் இல்லாததுனால ஏகப்பட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தை என்ன பண்ணுறதுக்கு தெரியாத லௌகிகமான பலவிதமான அவளை ஒரு இடத்துல வச்சிருந்து 2 பேரும் பாடுவாள். இப்படி என்னெல்லாமோ அவளை நேரம் போகிறதுக்கு பண்ணிட்டு இருக்கா கஷ்டப்பட்டு. அதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் இல்லாததான நாம சில விவகாரங்கள் இது சம்பிரதாய சித்தமாக அவளை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு நாளைக்கு என்ன செய்வா தெரியுமோ? சாயங்காலம் மாலை போட்டு ஊஞ்சலாடல் சாயங்காலம். அப்போ அதுக்கு நிறைய பாடுவாள். அப்புறம் இது உபாசனமாகும். இப்படி அவளை என்ன சொல்றது, அவளெல்லாம் ஒரு என்ன பண்ணுறது அல்ல, அவள் ஒரு என்கேஜ் பண்ணுறது ஒரு வேலையில். இது அது சோர்ந்து போகாது. அப்படி தான் கஷ்டப்படணும். 4 நாள் நல்லா கல்யாணமான இன்னும் ஒன்றும் இல்லை. அடுத்தால காப்பி சாப்பிட்ற மாதிரி. பாக்கி எல்லாம் அங்கே என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமோ? மத்தியானம் ஆச்சு, சாப்பாடு ஆச்சுன்னா நிலங்கு ஊரில் இருக்கிற பொம்மநாட்டிலாம் கூப்பிட்டு இந்த நிலங்களை பிடிச்சி வைக்கிறது ஒன்றும் இல்லை. உருட்டிகிட்டே இருப்பா, எல்லாரும் பாடுவான், அவனும் பாடுவான், அவனும் பாடுவான். உட்காந்து 2 மணி நேரம் போயிடும். அப்புறம் சாயங்காலம் போனால் சந்தியாவந்தனம் ஆச்சு, சந்தியாவந்தனம் ஆனால் உபாசனமாச்சு, அப்புறம் படுத்துட்டு. அப்படி 4 நாள் போதை போக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு அவாவா பார்த்துப்பான். அப்படி தான் கஷ்டப்படுறது. அதனால் தீர்க்கமான 4 நாள் கல்யாணங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த 4 நாள் கல்யாணம் வச்சா அந்த 3 நாளைக்கு அந்த இது இருக்கு பாரு, உபாசனம். அந்த உபாசனம் பண்ணால் தான் இந்த பூர்த்தி ஆகுது. ஒரு நாள் கூட உபாசனம் பண்ணாமலேயே காத்தால் முடிஞ்ச உடனே உபாசனம் ஆரம்பம் பண்ணினோட பேசாத விட்டுவிட்டா, 2ஆம் நாள் பண்ணாத விசித்தியானா அந்த விசின்ன உபாசனத்தை சந்தானத்தில் கொண்டு வர முடியாது. அது சித்திக்கிறதுக்கு 4 நாள் வரும். அப்போ அன்னைக்கு அதெல்லாம் மனசில் நினச்சிருந்து தான் அவள் பண்ணினான். இன்னைக்கு நீ அதை மாற்றி 4 நாள் கொண்டு வர முடியாது. நான் அப்படி சொல்லலை. அந்த உபாசனத்தையாவது பண்ணி அப்புறம் இந்த செடுக்கு இல்லாமல் அவன் சாதாரணமாக
ஃப்ரீயாக ஒரு உபாசனம் பண்ண விட்டா போதும். 4 நாளைக்கு வேண்டாம். அன்னைக்கு சேஷகோமத்தை முடிச்சு விடுறதா கார்த்தால உபாசனம் ஆரம்பிச்சு விடுது. சாயந்தரம் உபாசனம், அப்புறம் கார்த்தால எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். சாதாரணமாக மாதிரி கார்த்தால ஒரு உபாசனம், சாயந்தரம் உபாசனம் பண்ணாலாவது வரும். நீ இப்படி பண்ணலேன்னு வச்சுக்கோ, நம்மள்ட்ட என்ன நஷ்டம் வந்ததுன்னா அவன் உபாசனமே இல்லைப்போ. அடுத்தது அவனுக்கு உபாசனம் பண்ணுறது ஒரு சந்தர்ப்பமே இல்லை. இனி அவன் அப்பா செத்து போனவனோட தான் வரப்போகுது. நீ நிர்பந்தமா அது வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. ஏன்னா அவனுக்கு பிதகர்மா இல்லை. அப்போ உபாசனம் நீ பண்ணு சொல்லி கொடுக்க போகிறது இல்லை. வேற கர்மாவும் அவனுக்கு இல்லை. அப்போ இந்த உபாசனமே அவனுக்கு இல்லை. புரியுது? உபாசனமே இல்லாத போச்சுன்னா நீண்ட இடைவெளி இருக்க அந்த உபாதன நஷ்டமானா நீ இந்த சங்கல்பத்தினால கொண்டு வர முடியாது. இதில் அநேக காலம் சாயம்பராத உபாதம் அநேக காலம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்க முடியுமாடா? அப்போ அது ஆயிடுது. அப்போ இவன் அப்பா செத்து போகிறது இவன் பிரேதாகிர சந்தானம் பண்ணுறான்னு வச்சுக்கோ, எப்படிதான் கொண்டு வருவன்? இவனே செத்து போகலாம், இதுக்கே உபாசனம் இல்லையே, அவங்களே எப்படி கொண்டு வருவான்? இத்தனை இடையூறு இருக்கிறதுனால தான் உபாசனம் கட்டாச்சுன்னா மறுபடியும் பண்ணுறதுக்கு முன்னாடி உபாசனத்தை 4 நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ண வச்சுருக்கான். அது நமக்கு ரொம்ப அவசியம். நாளைக்கு வச்சு